இந்த நாளில் என்னை அழைத்ததற்காக நான் தேவனை மகிமைப்படுத்தி ஒரே ஒரு வசனம், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை யாராகிலும் ஒருவர் வாசிப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அருமை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியங்களை செய்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் திரளான ரசிகர்கள், திரளான தொண்டர்கள். இந்த 2000 ஆண்டு காலமாக இயேசுவை பின்பற்றின ஜனங்களுக்கு அளவே இல்லை. தலைமுறை தலைமுறையாக ஏராளமான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். சிலர் நடிகர்களுக்கு, கிரிக்கெட்டில் புகழ்பெற்று இருக்கிறவர்களுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு, அல்லவட்டா தேசத்தில் முதன்மையாக இருக்கிறவர்களுக்கு ரசிகர் கூட்டம் இருக்கிறது, பின் செல்கிறவர்கள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்டால் அவர்கள் சில தங்களுடைய ரசிகர் பட்டாளம் எவ்வளவு இருக்கிறது என்று ஒரு கணக்கு சொல்லுவார்கள். 6 லட்சம் பேர், 9 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் என்று சொல்லி. அருமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில், ஐயா உங்களுக்கு பின் சென்ற ஜனங்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் அவர் சொல்லுவார், எனக்கு எவ்வளோனே தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கோடான கோடி ஜனங்கள், குடும்பங்கள் அவருக்கு பின் சென்றதனாலே, அவரை ஏற்றுக்கொண்டதனாலே, அவரை ஆராதித்ததனாலே, தொழுது கொண்டதனாலே நன்மைகளை பெற்றார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். இயேசுவினுடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தியதாய் இருந்தது. அவர் எந்த இடத்திலும் எவரையும் கடிந்து பேசினது கிடையாது. அவருடைய வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தினது கிடையாது. மனம் புண்படும்படி அவர் எவரிடத்திலும் நடந்து கொண்டதே கிடையாது. தன்னிடத்தில் வந்த மகா பெரிய பாவிகள், முரட்டுத்தனமாய் இருந்தவர்கள், வியாதியஸ்தர்கள், பிசாசு பிடித்தவர்கள், பின்மாற்றத்தில் இருந்தவர்கள், இப்படிப்பட்ட எல்லாரையும் சந்தித்த போது அவருடைய அன்பின் வார்த்தைகள் அநேகரை அவர் பக்கமாக வசப்படுத்தினது. அல்லேலூயா. அவர் எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து பிசாசுகளை துரத்தி வியாதிஸ்தர்களை சுகமாக்கி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இந்த பூமியில் அவர் அவ்வப்போது பிரகடனப்படுத்தி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவர் இன்றைக்கு தம்மை அண்டிக் கொண்ட ஜனத்துக்கும் சீஷர்களுக்கும் நமக்கும் சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நிறைய நேரம் நாம் மற்றவங்களிடத்தில் நம்மை காண்பித்து கொள்ளும்போது நாம் விதமாக சொல்லுவோம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவை நான் தெரிந்து கொண்டேன், நான் இந்த வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இப்படி ஆண்டவருக்குள்ளே வந்து விட்டேன், ஆண்டவருக்காக இதையும் அதையும் செய்கிறேன் என்று சொல்லி பல சமயங்களில் நாம் நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்வது அல்லவட்டா பெருமைப்படுத்திக் கொள்வது வழக்கமான ஒன்று. ஆனால் இயேசு சொன்னார், நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தருடைய வார்த்தை உண்மையான வார்த்தை. நம்மில் ஒருவரும் நாம் அருமை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளவில்லை. தெரிந்து கொள்வதற்குரிய சிலாக்கியங்களும் பாக்கியங்களும் யாதொரு மனிதனுக்கும் கிடையாது. காரணம், இயேசு சொன்னார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளலை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட காரியங்களை நினைத்தால் அது ரொம்ப ஆச்சரியம். உலக தோற்றத்துக்கு முன்னமே நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டவர்கள்,
நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருந்தது. வேதம் சொல்லுகிறது, தாயின் கருவில் நம்முடைய எலும்புகள் உருவாகும் முன்னமே கர்த்தர் நம்ம எல்லாரையும் தெரிந்தெடுத்திருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நேற்றைக்கு உண்டானதல்ல. ஒருவேளை நாம் சொல்லுவோம், என் வாலிப வயசில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய 30வது வயதில் நான் ரட்சிக்கப்பட்டேன், தேவனை தெரிந்து கொண்டேன். இப்படி சொல்லுகிறது நல்லது தான். ஆனால் தேவன் சொல்லுகிறது, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், மில்லோனர்கள், பயங்கரமான நிலைமையில் கொடிகட்டி பறக்கிறவர்கள், சினிமா துறையில் ஓங்கி இருக்கிறவர்கள், விளையாட்டு துறைகளில் தலை சிறந்து நிற்கிறவர்கள், அரசியலில் அப்படி மேன்மையாய் வலம் வருகிறவர்கள், அவர்களையெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளாதபடி ஒன்றுக்கும் உதவாத அப்ரோஜனமான நம்மை தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் நாம் எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டும். அல்லேலூயா. நாமளே நினச்சா, ஐயோ நான் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தவன் நாமளே தலையில் அடிச்சுக்கோ, நான் ஒரு மனுஷனா, நான் ஒரு மனுஷியா, எனக்குள்ளே இருக்கிற சுபாவங்கள், குணங்கள், எனக்குள்ளே இருக்கிற கிரியைகளை நினைச்சா நாமளே மதித்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் சீ என்று சொல்லப்படத்தக்க நிலையில் ஒதுக்கப்பட்டு இருந்த நம்முடைய இயேசு தேடி வந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் மனிதர்களாய் மாற்றியிருக்கிறார், விசுவாசிகளாய் மாற்றியிருக்கிறார். அவரை ஆராதிக்கும்படி, தொழுது கொள்ளும்படி தேவன் ஒரு மேன்மையான ஸ்லாக்கியங்களை தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய உன்னதமான காரியம். கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், ஈசாக்கை தெரிந்து கொண்டார், யாக்கோபை தெரிந்து கொண்டார், மோசேயை தெரிந்து கொண்டார், பக்தனாகிய தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களென அவங்க ஒன்றுக்கும் உதவாதவர்கள், லாயக்கற்றவர்கள், தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு எவ்விதத்திலேயும் அவர்கள் தகுதியற்றவர்கள். ஆனால் அவர்களைத்தான் தேவன் தேடி பிடித்தார். உலகத்தில் ஒருவேளை அவர்களுக்கு கிருபைகள் உண்டாயிருந்திருக்கலாம், தாளந்துகள் உண்டாயிருந்திருக்கலாம், உலகத்தில் சில காரியங்களை சாதிப்பதற்கு அவர்களுக்கு சில படிப்பினைகள் உண்டாயிருக்கலாம். ஆனால் தேவனை ஆராதிக்க, தேவனை தேட, தேவனை பின்பற்ற, தேவனுக்கு ஊழியம் செய்ய, தெய்வத்துக்காக அர்ப்பணிக்க, தெய்வத்துக்காக வாழ அவர்கள் தகுதியற்றவர்கள். தகுதியற்றவர்களைத்தான் தேவன் தகுதிப்படுத்தி அவர் அழகு பார்த்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னும் ஆண்டவருக்குள்ளே வரலை, அநேகர் பின்வாங்கி போயிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆனால் கர்த்தர் இதுகாரம் நம்மை நடத்துகிறதை நினைத்தால் அது மகா பெரிய ஆச்சரியம். தேவன் ஏன் என்னை தெரிந்து கொண்டார்? கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. சும்மா அவரை ஆராதனை பண்ணிட்டு இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வாழ்ந்துட்டு போவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளலை. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதில் ஒரு பிரதானமான அர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. கீழே வாசிக்கும்போது, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கொடுப்பார். இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். அல்லேலூயா. என் பிதா மகிமைப்படும்படி, பிதாவினுடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன். இயேசு சொன்னது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அருமையானவர்களே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, அல்லவட்ட கர்த்தராகி இயேசுவினாலே தெரிந்தெடுக்கப்பட்ட, இயேசுவின் நாமத்தை அறிந்த,
இயேசுவின் நாமத்தை பற்றி நம்பிக்கையோடு கூட கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் நல்லவராயிருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுவோம், அல்லேலூயா. நாம தேவனை அறிந்து அவருடைய நாமத்தினால பிதாவை நோக்கி எதை கேட்டாலும் அவர் தருவார். அல்லேலூயா. இந்த புது வருஷத்தில் என்னத்தை தருவார்னா அவர் எல்லாத்தையும் தருவார். அல்லேலூயா. காரை தருவாரா? தருவார். வீட்டை தருவாரா? தருவார். படிப்பை தருவாரா? தருவார். பணத்தை தருவாரா? தருவார். இந்த உலகத்தில் நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பாரா? கட்டாயம் வைப்பார். நாம் எதை கேட்டாலும் தேவன் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நம்ம குடும்பத்தில் தானே வாழ்ந்துருக்கோம். நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட வந்து அப்பாவை பார்த்து எத்தனையோ காரியம் கேட்டுருக்கு. எத்தனை பேர் எத்தனை காரியத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு செய்திருக்கிறோம்னா ஒரு பெரிய கேள்விக்குரியத்தான் என்ன பண்ணணும், போடணும். ஒருவேளை குழந்தை ஒரு 50,000 ரூபாய் ஒரு பொருளை கேட்டிருக்குமானா அதை அப்படி இப்படி ஏமாற்றி அதை 5 ரூபாய்க்கு ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பொருளை என்ன பண்ணியிருப்போம், அதை கையில் வாங்கி கொடுத்துருப்போம். ஆனால் இந்த திருவசனம் சொல்லுகிறது, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை நோக்கி கேட்டுக்கொள்வது எதுவோ. நீங்கள் 5000 கேட்டீங்கன்னா 5000, நீங்கள் 50,000 கேட்டிருப்பீர்களா 50,000, நீங்கள் 1,00,000 கேட்டிருப்பீங்கன்னா அந்த 1,00,000 தேவன் அளவு பார்க்காதபடி, நம்மிடத்தில் டிமாண்டு பண்ணாதபடி, நான் இதை தரமாட்டேன், இதை உனக்கு செய்ய மாட்டேன், இதை உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி எந்த விதத்தில் நம்மிடத்தில் வாக்குவாதம் பண்ணாதபடிக்கு, போராடாதபடிக்கு நாம் எதை கேட்டாலும் தேவன் அதை செய்வார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை இந்த நாட்களில் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் நாம் எதை கேட்டாலும் நமக்கு சில நன்மைகளை, ஆசீர்வாதங்களை செய்யும்படிக்குத்தான் இந்த ஜாதிகளிடத்தில் இருந்து, கோத்திரத்தில் இருந்து, குடும்பத்தில் இருந்து உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. இது உன்னதமான ஒரு ஸ்லாக்கியம். 2025 வருஷத்தில் நாம் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு நாம் எவைகளை குறித்து ஜெபிக்கிறோமோ அவைகளை நிச்சயமாக இந்த பூலோகத்தில் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இல்லை என்று சொல்வது தேவனுடைய அகராதியிலே இல்லை. ஆபிரகாமை கர்த்தர் பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல திரளாய் உன்னை நான் பெருக பண்ணுவேன். ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய கவலை இருந்தது. இன்னமும் அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் இவ்விதமாய் கேட்டான், ஆண்டவரே, பிள்ளை இல்லாது இருக்கிறேனே, நீர் எனக்கு என்னத்தை செய்வீர்? கர்த்தர் சொன்னார், நான் உன் சந்ததியை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. சாதித்து காண்பித்தார். 25 ஆண்டு காலங்கள் தேவனிடத்தில் வைராக்கியமுள்ளவனாய் தேவனை அண்டிக் கொண்டிருந்த அவனுக்கு 100வது வயதில் கர்த்தர் ஒரு அருமையான ஈசாக்கை தந்து அவனை சந்தோஷப்படுத்தினார். அல்லேலூயா. ஒருவேளை காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், நாட்கள் மாறும், நேரங்கள் கடந்து போகும். ஆனால் கர்த்தர் எதை சொன்னாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யாக்கோபை பார்த்து இவ்விதமாய் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான் கடைசி வரைக்கும். இந்த தேவன் நம்முடைய தேவன், சதா காலங்களிலும் மரண பரியந்தமும் அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்மை என்றைக்கு தேவன் தெரிந்து கொண்டாரோ அன்று முதல் தேவன் நம்ம மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தேவன் வைத்திருக்கிறார். என்னுடைய அன்பு மகன், என்னுடைய அன்பு மகள்
இவர்களை இந்த பூலோகத்தில் நான் ஆசீர்வதிப்பேன், இவர்களுடைய விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன், இவருடைய மன்றாட்டுகளுக்கு நான் செவி கொடுப்பேன், இவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் மனதார நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிள்ளைகளை நம்ம பெற்றிருக்கிறோம். பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்தந்த காலத்தில் அதை நம்ம செய்திருக்கிறோம். அல்லேலூயா. பிள்ளைக்கு 3 வயது வந்தபோது பிள்ளை நம்மளை பார்த்து கேட்கல, என்னை கொண்டு போய் ப்ரீகேஜியில் சேருங்க, ஸ்கூலில் கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லலை. ஆனால் நாமளாக கொண்டு போய் நம்முடைய பிள்ளைய ஸ்கூலில் சேர்த்துருக்குறோம். 1,00,000 ரூபா டொனேஷன், மாத ஃபீஸு, பிள்ளை வளர்ந்து வருகிறது, அதை கல்லூரியில் கொண்டு போய் சேர்க்கிறோம், அதற்குரிய காரியங்களை செய்கிறோம். பிள்ளை திருமண வயது வருது, அது வாயை திறந்து நம்ம இடத்துல கேட்குறதில்ல, எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி. ஆனால் நேரம் வரும்போது பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை சரியாய் செய்திருக்கிறோம். அல்லேலூயா. அதை காட்டிலும் மேலாய் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனமாகிய நமக்கு இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் மகிமையான காரியங்களை தேவன் செய்ய போகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அதை காட்டிலும் அதிகமாய் செய்வது அது எத்தனை நிச்சயம். அல்லேலூயா. இந்த புது வருஷத்தில் யாரும் சோர்ந்து போகவே கூடாது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறவர். அல்லேலூயா. வறட்சியான காலங்களிலும் அவர் நம்மை போஷிக்கிறவர். அவர் நம்மை ஆசீர்வதித்து ஒரு நல்ல நிலைமையில் வைத்து நம்மை கொண்டு அவர் சந்தோஷப்படுகிற தேவன் அவர். அல்லேலூயா. இப்போ நம்ம எதை கேட்டாலும் தேவன் தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் சில டிமாண்ட் எங்கள் தேவன் வச்சிருக்கிறார். நீங்கள் இப்படி இருந்தால் தான் நான் இப்படி செய்வேன். பிள்ளைய பார்த்து சொல்லுறோம், நீ நல்லா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டினா உனக்கு நான் இதை வாங்கித்தரேன், சைக்கிளை வாங்கித்தரேன், பைக்கை வாங்கித்தரேன்னு சொல்லி. அதே நிலைமை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லும்போது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் அவர் நமக்கு எதையும் செய்வார். அல்லேலூயா. வாசிக்கும்போது, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுங்கள். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு. இந்த நாளில் நம்ம வாயை பிளந்துருவோம், ஏசப்பா எல்லாத்தையும் தருவாருன்னு. ஆனால் ஏசப்பாவுக்கு என்னத்தை செய்தாமன்னா ஒன்றுமே செய்திருக்க மாட்டோம். இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நாம் அவருக்கு கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் எப்பொழுது கனி கொடுக்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படும், உங்கள் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், உங்கள் மன்றாட்டுகளுக்கு பதில் கிடைக்கும். அருமையானவர்களே, கனி இல்லாதபடிக்கு, அவர் சொன்னதை செய்யாதபடிக்கு, அவருடைய ஆசையை நிறைவேற்றாதபடிக்கு, அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாதபடிக்கு, நான் இத்தனை வருஷமாக கோயிலுக்கு வரேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், பைபிளை வாசிக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், நான் இயேசு எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னா நாம் நம்மளை பார்த்து இயேசு கேட்பார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை ஏற்றுக்கொண்டேன், எனக்காக நீ என்ன செய்தான்னா நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஒரு டைரியில் நம்ம எழுதணும், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்ட நாள் தொடங்கி தேவன் எனக்கு இன்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அலை அலையாய் அவர் அநேக காரியங்களை செய்வார். இன்னொரு டைரியில், இன்னொரு பேப்பரில் எழுதணும், இந்த இயேசுவுக்கு நான் என்னத்தை செய்திருக்கிறேன். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம மனசாட்சிக்கு தெரியும், நாம் விசேஷமாக நம்ம ஆண்டவருக்கு ஒன்றுமே செய்யலை. அவருடைய பிரதானமான எதிர்பார்ப்பு நாம் அவருக்கு இந்த பூமியில் கனி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. கிருபை உள்ளவர்களாக இருக்கணும், நாம் நன்றாக இருக்கணும். அப்படி இருதயத்தினுடைய ஆசைகளை இந்த நாட்களில் நாம் நிறைவேற்ற வேண்டும்.
கனி கொடுக்க வேண்டும். நாம் கனி கொடுக்காத ஒரு மரமாக இருந்தால் தேவனால் நாம் பாராட்டப்பட மாட்டோம். தேவன் நம்மை அங்கீகரிக்க மாட்டார். ஓடி ஓடி ஊழியம் செய்த இயேசு சொன்னார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. சும்மா ஒரு 5 நிமிஷம் எங்கேயாயிலும் ஒரு மூலையில் ஒடுங்கி அவர் ஒரு 5 நிமிடம் படுப்பதற்கு கூட அவருக்கு சமயங்கள் இல்லை. ராவெல்லாம் அவர் தனித்திருந்து ஜெபித்தார். பொழுது வெடிந்தவுடனே அவர் ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தார். கால்நடையாய் நடந்து பசியாய் இருந்தபோது பசியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். தாகமாய் இருந்தபோது தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் களைப்படைந்த போது நான் களைப்பாய் இருக்கிறேன் என்று சொன்னார். படவு நடுக்கடலில் போயிட்டு இருந்தப்ப கொஞ்ச நேரம் தலைச்சாச்சி என்ன பண்ணிட்டாரு, அப்படி களைப்புனால் உறங்கிட்டாரு. அவர் படுத்த நேரம்தான் சீஷர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டு இருந்த அந்த படவுக்கு எதிராக அநேக அலைகள், அநேக சூறை காற்றுகள், போராட்டங்கள். அவர்கள் இயேசுவை தட்டி எழுப்பினார்கள். இயேசுவே, ஐயரே, மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? இயேசு சொன்னார், அப்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? இப்படி அன்னைக்கு தான் கொஞ்சம் அவர் உறங்கிட்டார். மற்ற நேரமெல்லாம் இரவும் பகலும் அவர் நமக்காக ஊழியங்களை செய்தார். அல்லேலூயா. இன்னமும் அவர் பரலோகத்தில் தூங்காமல் கொள்ளாமல் உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஊழியம் செய்தபோது ஒரு நாள் ரொம்ப பசியாயிருச்சு. சீஷர்களிடத்தில் கேட்கறதுக்கு பயம். நாம் எப்படி பசி வந்தால் யாரிடத்துலையும் போய் எனக்கு பசியாக இருக்குன்னு நம்ம கேட்க மாட்டோமோ, அதே போல் அருமை கர்த்தர் சீஷர்களிடத்தில் போய் கேட்கல. எப்போ நான் பசியாக இருக்கேன், களைப்பாக இருக்கேன், உங்கள் இடத்துல ஏதாயில் இருக்கா கேட்டு இருக்கிறார் வேற ஒரு சந்தர்ப்பத்தில். ஆனால் இன்றைக்கி கேட்கல. அப்படி பார்த்தப்ப அங்கே ஒரு நல்ல அத்தி மரம் பச்சை பசேலுன்ட்டு இருந்து. அல்லேலூயா. நிறைய இலைகள், ஏராளமான தழைகள், அப்படி குழு குழு குழுவென்று பிரம்மாண்டமாக இருந்த அந்த மரத்தை கண்டபோது இயேசுவுக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்து ஒரு தீர்மானம் பண்ணினார், இந்த அத்தி மரம் இன்றைக்கு என் பசியை, என் களைப்பை இது போக்கிவிடும். அல்லேலூயா. அத்தி மரத்தில் பழம் எப்பவும் இருக்கும். எங்களுடைய தலைமை சபை மாதாவரத்தில் இருக்குது. அங்கே எங்கள் பாஸ்டர் பிஷப் வெல்லிஸ்லி சாலமோன் அவர்கள் ஆலயத்தில் ஒரு அத்தி மரத்தை வச்சுருக்கிறாங்க. நான் எப்போ போனாலும், மழை காலமானாலும் சரி, வெயில் காலமானாலும் சரி, கொட்டுகிற மழையானாலும் சரி, அந்த அத்தி மரத்தில் காய்கள் அப்படியே அடையாக வேரிலிருந்து மேல் வரைக்கும் அப்படி இருக்கும். எப்போ போனாலும் இருக்கும். நான் பாஸ்டர் கேட்பேன், ஏன் பாஸ்டர் பறிக்கலையா? அது விசுவாசிங்க பறிச்சுட்டு போவாங்க அப்படி சொல்லுவார். பிரியமானவர்களே, இந்த அத்தி மரத்தினுடைய விசேஷம் எப்பவும் அது தன்னிடத்தில் கனிகளை அது வைத்து கொண்டு இருக்கும். இயேசு ஆசையாய் தேடி வந்தார். இந்த அத்தி மரத்தை பார்த்தபோது அதில் ஒரு கனி கூட இல்லை. சும்மா அப்படி ருசி பார்க்கறதுக்கு கூட ஒரு காயை கூட அது தன்னிடத்தில் வைத்திராத போது அந்த அத்தி மரத்தை கண்டு அவர் व्यसனப்பட்டார், வேதனைப்பட்டார், அவர் அதிகமாய் துக்கப்பட்டார். நடந்த சம்பவங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த அத்திமரம் இலைகளையே அன்றி கனிகள் ஒன்றும் இல்லாததுனால கர்த்தர் அதை சபித்தார். அது பட்டு போயிற்று. இந்த ராத்திரி வேளையில் நான் ஒன்றை சொல்லுவேன், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளானா கர்த்தருக்கு நாம் கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கனி இல்லாமல் வாழக்கூடாதுங்க. கனியற்ற மரம் வெட்டுண்டு தள்ளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. எதுவானாலும் மாடாக இருந்தால் அது ஏற்ற காலத்தில் அது குட்டி போடணும், பால் கொடுக்கணும். ஆடாக இருந்தால் அது குட்டி போடணும், அது மந்தையை அது பெருக செய்யணும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா.
சொல்லுங்க அல்லேலூயா. நாம் கனி கொடுத்தல் அப்படின்னா ஆடு குட்டி போடுகிறது போல் நாம் குட்டி போடணும். மரம் கனிகளை கொடுக்கறது போல் நாம் கர்த்தருக்கு கனிகளை தரணும். அல்லேலூயா. இந்த 2025 வருஷத்தில் எல்லா விசுவாசிகளும், எல்லா வாலிப பிள்ளைகளும், எல்லா சிறு பிள்ளைகளும் ஒரு தீர்மானம் பண்ணணும். நாம் இந்த வருஷத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். இன்றைக்கி அதை யாருமே செய்கிறதில்ல. நம்ம எல்லாருக்கும் வசனம் தெரியுமே. அதனால் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாய். இந்த பாட்டை பாடி பாடியே ஆயுச நாள் என்ன பண்ணிட்டான்? ஆமாம், நானும் என் வீடும். நாம் குடும்பமாக மகிழுறவங்க அடுத்தவங்களுக்கு ஏசப்பாவை பற்றி நம்ம ஒரு நாளும் ஒரு வார்த்தையும் என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஆத்தும ஆதாயம் திருச்சபையில் இல்லை. ஆண்டவருக்குள்ளே வரோம், பாட்டு பாடுறோம். ஐயா நல்ல அருமையான பிரசங்கியார், நல்ல பிரசங்கம் பண்ணுறாரு, அருமையான ஜெபங்கள், வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள், இது போதும் என்று இருமாப்பா இருந்து விடுகிறோம். நாம் தேவனுக்கு கனி கொடுப்பது உண்மையானால் கர்த்தருக்கு இந்த வருஷத்தில் ஒரு மகிமையான ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஊழியம் செய்ய ஆசை என்னன்னா, இங்கே வந்து பிரசங்கம் பண்ணணும், அல்லாவிட்டு அங்கே கீபோர்டில் நின்று அப்படி இப்படி பண்ணி கர்த்தரை ஆராதிக்கணும். நிறைய பேருக்கு இது ரெண்டே தான் தெரியும். இது ஆசாரிய ஊழியம், இது மகிமையின் ஊழியம். அழைப்பு இல்லாமல் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அல்லேலூயா. நாங்கள் படுற பாடு இருக்க, அது கொஞ்சம் நஞ்ச பாடு கிடையாது. பார்த்தா அழகான வெள்ளை சொக்கா, பிளாக் பேண்ட்டு, அன்பானவர்களே, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கிற பிரச்சனைகள், வேதனைகள் மகா பெரியது. இந்த மகிமையான ஊழியத்தை செய்ய தேவன் தெரிந்து கொண்டால் ஒழிய இந்த இடத்துல அரை வினாடி நிற்க முடியாது. இதை காட்டிலும் ஒரு மேன்மையான ஊழியம் இருக்கிறது. அது ஆத்தும ஆதாய பணி. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரை ஏற்றுக்கல, சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் இயேசுநாதரை பற்றி சொல்லலை, பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களுக்கு இயேசுவை அறிவிக்கலை, மார்க்கெட்டில் இருக்கிறவனுக்கு இயேசுவை பற்றி தெரியாது, பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவனுக்கு இயேசுவை பற்றி தெரியாது, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறவனுக்கு இயேசுவை பற்றி தெரியாது. ஆனால் நம்ம குடும்பம் மாத்திரம் இங்கே உட்கார்ந்து வல்லமை தேவை, ஆமாம் தேவா ஆராதனை பண்ணிட்டு அப்படியே எழும்பி போகிறோம். இந்த வருஷத்தில் தீர்மானம் பண்ணுவோம், ஒவ்வொரு விசுவாசியும் நீங்கள் சிறந்த ஊழியக்காரிகளாக மாற வேண்டும். அல்லேலே. ஒரே ஒரு ஆத்துமா உங்களை மீட்டெடுத்த கர்த்தருக்கு தியாக சிந்தனையோடு கூட நாம் கரிசனையோடு கூட செய்ய வேண்டிய சிறப்பான ஒரு காரியம், கனி கொடுக்கிற அனுபவம் நாம் இந்த வருஷத்தில் தேவனுக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. 10 ஆத்துமாக்கள் கிடையாது, 15 ஆத்துமாக்கள் கிடையாது, ஒரே ஒரு ஆத்துமா. முடியுமா? முடியும் சொல்லுறவங்க மாட்டீங்களா? என்னங்க, நான் எங்கள் சபையில் கேட்டால் அவங்க செய்யாங்களோ இல்லையோ அப்படி கையை டமால்னு தூக்கிடுவாங்க. ஆமாம், நீங்கள் தூக்கவே மாட்டேங்கிறீங்களே. கட்டாயம் ஆத்துமா ஆதாயம் பண்ணும். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை இந்து தேச மது சிறுமணிகள் நல்லா அழகா பாடுறீங்க. எனக்கு நேரம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. இந்திய தேசத்தில் 150 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே ஃப்ரிட்ஜு வேணும், காரு வேணும், எனக்கு இடம் வேணும், வீடு வேணும்,
பிள்ளைக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கணும், என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும். ஜெபம் மாத்திரம் நீண்டுட்டே போகுது. ஆனால் அந்த தெய்வத்துக்கு இன்ன வரைக்கும் எதையுமே செய்யலை. ஒருவேளை நாம் செய்யாமல் இருந்தோம்னா அந்த அன்பு கர்த்தருக்கு இன்றைக்கி ஏதாயிலும் ஒன்று செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, என் கல்லூரியில் படிக்கிற என் பக்கத்தில் இருக்கிற நண்பனை, தோழியை உமக்கு சொந்தமாக நான் மாற்றுவேன். ஆண்டவரே, நான் வேலை செய்கிற அலுவலகத்தில் இருக்கிற ஒரு நபரை உமக்கு ஆதாயப்படுத்துவேன். நான் பிஸ்னஸ் பண்ணுகிற இடத்துல சந்திக்கிற ஆத்துமாக்களில் ஒருவரை இந்த வருஷத்தில் உமக்கு ஆதாயப்படுத்துவேன். என் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இன்னமும் விக்கிரக ஆராதனைகளும் பாவங்களிலும் இருக்கிறார்கள். அவர்களை ஒருவரை ஆகிலும் உம்முடைய ஆலயத்துக்கு நான் கொண்டு வருவேன், ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவேன். அல்லேலூயா. கனி கொடுக்கணுங்க. கனி கொடுக்காமலே இருந்தால் அது நல்லாவே இல்லை. எங்களுடைய ஜெபமெல்லாம் உங்களுக்காகத்தான். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணுவேன் எங்கள் விசுவாசிகளுக்காக. ஐயாவும் அப்படித்தான் ராவும் பகலும் உட்கார்ந்து, ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், அவருடைய பொருளாதாரங்களை ஆசீர்வதியும், அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும், அவர்களுக்கு மேன்மையான காரியங்களை செய்யும், கல்யாணம் நடக்கட்டும், பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நிற்கட்டும், வீடு வாசல் சொத்து சுதந்திரம் இவைகளெல்லாம் கிடைக்கட்டும். எங்களுடைய சபைக்கு வருகிற ஒருவராகிலும் ஏழையாக இருக்கக்கூடாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எங்களுக்கு பெருமை தானே. அப்படி வரும்போது அப்படி தெருவில் பார்த்தா 10 கார் நிற்கிது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு வர விசுவாசங்கள்லாம் காரில் வராங்க, எவ்வளவு மகிழ்ச்சி. நீ பால் காசு கட்டுவ, நீ காருக்கு டியூ கட்டுவ, நீ கரண்ட்டு பில்லு கட்டுவ, நீ நல்ல துணி போடுவ, நீ மளிகை கடைக்கு மாதம் மாதம் பணம் கொடுப்ப, கேபிளுக்கு பைசா கட்டுவ, செல்ஃபோனு சார்ஜ் பண்ணுவ, இன்டர்நெட் பண்ணுவ, எல்லாம் நடக்கும். ஆனால் ஆண்டவருக்கு மாத்திரம் எதுவும் என்ன பண்ணாது, வராது. கனி கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் என்றைக்கு கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு தான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து போகிற அளவில் ஆழ்ந்து உங்கள் மடியில் கொட்டப்படும். அல்லேலூயா. இன்றைக்கி பாக்கெட்டில் விட்டுட்டு அப்படி இப்படி இப்படி தொலாவுறது ஏதாயிலும் இருக்குமா? ஒன்றும் இல்லை. ஏன் இல்லை? நீ தேவனுக்கு தரலை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்யும்படிக்கு நீங்கள் போய் கனி கொடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளான கனி கொடுக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். நம்மை ஆசீர்வதித்த தேவனுக்கு அவருடைய அனுக்கிரகத்தில் இருந்து சில நன்மைகளை நாம் தேவனுக்கு தந்தே ஆகணும். தரணுமா? கட்டாயம் தரணும். அல்லேலூயா. தாவீது சொன்ன அவர்தான் ஐஸ்வர்யத்தையும் சம்பாத்தியத்தையும் சகல விதமான நன்மைகளையும் நான் சம்பாதிப்பதற்கு எனக்கு பலன் தந்தவர், எனக்கு கிருபை தந்தவர். ஆடுகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருந்த என்ன ராஜாவாக்கி அழகு பார்த்தவர். அந்த தெய்வத்துக்கு நான் செய்யக்கூடாதா? அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவன் ராவு பகல் தூங்கலை. அவனுக்கு ஏக்கம் என்ன, இவ்வளவாய் ஆசீர்வதித்த என் தெய்வத்துக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டிட்டு தான் நான் சாவேன்னு சொல்லி அவன் தீர்மானம் பண்ணியிருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ ஜனமே, வாழ்க்கையில் கனி கொடுக்கறதான ஒரு அனுபவம் நமக்கு உண்டாயிருந்தா நாம் தேவனை நோக்கி எதை கேட்டுக்கொள்கிறோமோ அதை இந்த ராத்திரி வேளையில் தருவதற்கு தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா போயிடக்கூடாதுங்க, விருதாவாய் வாழக்கூடாது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கணும். நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஒரு நோக்கமுள்ளதாக இருக்கணும். தேவனுக்கு எதையாகிலும் செய்யணும். பிரியமானவர்களே, இயேசு சொன்னது, நீங்கள் போய் கனி கொடுக்கத்தக்கதாக கனி கொடுக்கவான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த புதிய வருஷத்தில் நான் சொல்லுவேன், உங்களுடைய சம்பாத்தியங்கள், உங்களுடைய தசம பாகங்கள், உங்களுடைய முதற்பலன்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மையான காரியங்களில் மேன்மையான ஈவுகளை நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் தேவன் ரட்சித்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும்.
இந்த தேசத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். பரிசுத்தவான்கள் ஓடி ஊழியம் செய்ய வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டருக்கு என்னங்க, அவர் காரில் போகிறாரு, அங்கே போகிறாரு, இப்படி வராரு, அப்படி இருக்காரு. எங்கள் ஐயா சச்சாவல் சபையில் ஸ்ரீ வைகுண்டம் என்கிற ஒரு ஊரில் பாஸ்டர் கேஜ் அவங்கள ஐயாவுக்கு தெரியும். வயதானவர் மரித்து போனார், எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவர். அவர் மரித்து போன போது அடக்காராதனைக்கு நான் போய் அதெல்லாம் பார்த்து விட்டு நான் வந்தேன். அவர் ஒரு கார் வாங்கினார், ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால், பழைய கார். சபையார் எல்லாம் கோவிச்சுக்கிட்டாங்க, ஐயா காரை வாங்கிட்டாரே, ஐயா காரை வாங்கிட்டாரே. ஆண்டவர் ஐயாவுக்கு சொன்னார், இவன் வயசாகி போச்சு, இனிமே ஒரு கார் இருந்தால் தான் நீ அங்கேயுமா போய் ஊழியம் செய்ய முடியும், ஒரு காரை வாங்கு. அந்த ஐயா சபையாரை பார்த்து சொன்னார், நம்ம ஊரில் இந்த சையது பீடி கம்பெனிக்காரன் இருக்கிறான், அவன் ரேடியோ கட்டிட்டு சையது பீடியை காரில் கொண்டு வந்து விற்றுட்டு இருக்கிறான், இவ்வளோ பேரையும் நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான், இவ்வளோ பீடி அவன் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு கார் இருக்கும்போது நான் இயேசு அறிவிக்கிறேன், எனக்கு ஒரு கார் இருக்கக்கூடாதா? சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் விலையேற பெற்றவர், கர்த்தர் மகத்துவம் உள்ளவர், கர்த்தர் ராஜாதி ராஜா. அவரை ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி, இந்த பூலோகத்தில் அவரை அறிவிக்கும்படிக்கு பரிசுத்தவான்கள் அப்படி ராஜரீகத்தோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்னென்ன, ஒரு கிழிஞ்ச ஜிப்பாயை போட்டுட்டு, ஒரு அவாய் சப்பலை போட்டுட்டு, ஒரு தொங்கு பையை போட்டுட்டு அப்படி வீடு வீடாக போய் ஜெபம் பண்ண, ஐயா ஐயா ஐயா. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், இயேசுவை சுமக்கிறவர்கள் இந்த பூமியில் அவர்கள் கம்பீரமாயிருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். தேவனுக்காக எதையாயிலும் ஒன்றை இந்த ராக்காலம் செய்ய வேண்டும். கனியற்ற வாழ்க்கையில் அது ஆசீர்வாதம் கிடையாது. ஏயா இன்னும் உங்க ஜெபம் ஏறெடுக்கப்படலை? ஏன் மன்றாட்டு கேட்கல? ஏன் உங்களை தேவன் இன்னமும் அங்கீகரிக்கவில்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள்? உங்களை தெரிந்து கொண்ட தேவனுக்கு நீங்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ சில காரியங்களை நீங்கள் பெண்டிங் வைத்திருக்கிறீர்கள். அநேக காரியங்களை செய்யலை. நம்ம ஆண்டவரையே ஏமாற்றிட்டு இருக்கிறோம். நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், ஒருவேளை செய்யக்கூடாது, ஒருவேளை இந்த உலகத்தை ஏமாற்றலாம், ஊரை ஏமாற்றலாம், அடுத்தவனை ஏமாற்றலாம், ஆனால் நம்மளை நாமளே ஏமாற்றிக்க கூடாது. அல்லேலூயா. நிறைய பேர் நம்மளை அவங்களையே ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. உடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். கர்த்தருக்காக நிலைத்திருக்க வேண்டும். அலைசடி படுகிறதான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அநேகர் இன்றைக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறதில்ல. வைராக்கியமாய் நிற்கிற குடும்பங்கள் எங்கோ 1-2 அன்பானவர்களே. சபையை விட்டு சபை தாவிக்கிட்டே இருக்குது. 3 மாதம் இந்த சபை, 6 மாதம் அந்த சபை, 1 வருஷம் அந்த சபை. இங்கே வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, அப்புறமா கடைசியில் சொல்லுறது, அந்த சபை சரியில்லை, இந்த சபை சரியில்லை, அந்த ஊழியக்காரன் சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லை, கடைசியில் நீனே சரியில்லை. ஆமாம், ஒன்றுத்துக்கும் உருப்படாமல் போச்சு. சந்திக்க வேண்டிய ஆத்துமாக்கள் ஏராளமாக இருக்கிறது. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதபடி இந்த தேசத்தில் இயேசுவை அறியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவை சொல்லுவோம். வாழ்க்கையில் பின்மாற்றம் இருக்கக்கூடாது. அருமையான ஒரு தேவ மனிதர் இந்த ஊருக்கு வந்த நாள் தொடங்கி எனக்கு அவரை குறித்து அவர் எப்படி என்னை கேள்விப்பட்டாரோ அப்படியே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சமீபமாக தான், ஒரு 2 வருஷம்தான் எங்களுக்கு பழக்கம். ஒரு நல்ல தேவ மனிதர், ஜெபிக்கிற தேவ மனிதர்,
பொறுப்புள்ள ஊழியக்காரர், பரிசுத்தமுள்ள ஒரு ஊழியக்காரர், ஒரு கண்ணியமுள்ள தேவ மனிதன், ஒரு அழகான அருமையான குடும்பம். இப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான சபை இந்த பகுதியில் கிடைப்பது கடினமான காரியம். கர்த்தர் உங்களை வைத்திருப்பாரானால் கர்த்தருடைய வருகை வரைக்கும் கர்த்தருக்காக நாம் நிலைத்திருக்கும்படிக்கு எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புது வருஷத்தில் சில தீர்மானங்கள் பண்ணணும். நான் ஆண்டவருக்கு கனி கொடுப்பேன், அவருக்கு ஊழியம் செய்வேன், என்னை ஆசீர்வதித்த தேவனுக்கு நான் எதையாகிலும் செய்வேன். யாக்கோபு சொன்னான், கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை எங்கு நடத்தி உன் தகப்பன் வீட்டுக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த யாக்கோபு ஆண்டவரை பார்த்து சொன்னான், தேவரீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகத்தை செலுத்துவேன் என்று அவன் தீர்மானம் பண்ணி கொண்டான். கர்த்தர் அவனையும் அவனுடைய சந்ததியையும் இந்த நாள் வரைக்கும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய கிருபையில் நாம் தேவனுக்காக நிலைத்திருப்போம். ஆண்டவர், அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். 4 நாள் ஷோ காட்டுவாங்க, அங்கே அப்படி இருக்கும், இங்கே அப்படி இருக்கும். 5ஆவது நாள் கேட்டிங்கன்னா அந்த ஊழியமும் இருக்காது, அந்த ஊழியக்காரும் இருக்காது, அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க. கொஞ்ச காலங்களுக்கு முன்னால் என்னுடைய ஒரு வருஷம் இருக்கும் அன்பு மக சொன்னா, டேடி இங்கே ஒரு சபை இருக்கான், அந்த சபைக்கு போனால் தங்கமாக கொட்டு தான், கொஞ்ச நாள்லையே பணக்காரங்களாக ஆயிடுறாங்க. என் கூட படித்த பிள்ளைங்கள்லாம் ஒரு நாள் நீ வந்து பாரு, ஒரு நாள் நீ வந்து பாருன்றாங்க. நான் ஒரு நாள் போய் பார்க்கட்டுமா டாடி அப்படின்னு கேட்டான். நான் ஒன்றும் சொல்லலை. மறுநாள் காலையில் பார்த்தா அந்த ஊழியக்காரர் செத்து போயிருக்காரு. அப்புறமா என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், ஜனங்க பரிதபிக்கிறாங்க, அங்கே அது கிடைக்குமா, இங்கே இது கிடைக்குமா, எனக்கு எங்கே நல்ல சத்தியம் கிடைக்கும் என்று இந்த கடைசி நாளில் எதிர்பார்ப்பு இருக்குமானா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, தேவநாம மகிமைப்படுவதாக. ஒரு நாள் ஒரு ராத்திரி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு அருமையான சகோதரி ராத்திரி 10 மணி இருக்கும், அதுக்கு மேலாச்சுன்னு நினைக்க அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நிறைய இருக்குது, நிறைய பேசணும் சமயம் இல்லை. ஃபோன் பண்ணி அந்த பக்கத்துலேருந்து ஒரே சிரிப்பு சத்தம், ரொம்ப சந்தோஷம். சிரித்து 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 அந்த சகோதரி பேசுகிறாங்க. பாஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா? பாஸ்டம்மா நல்லா, பக்கத்தில் தான் அவங்க இருக்காங்க. பாஸ்டம்மா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா, ஓ நாங்கள் நல்லா இருக்கோமே. பைத்தியக்காரி சிரிக்கிறது போல் சம்மந்தம் இல்லாமல் சிரிக்காங்க. சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, ஐயா நாளைக்கு காலையில் நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்க போகிறோம், குடும்பமாக ஞானஸ்நானம் எடுக்க போகிறோம் நாங்கள். ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷமும் வரல, அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஞானஸ்நானம் இருக்கு. என்னென்னா அந்த சபையில் நான் ஒரு 25 வருஷ பக்கம் அந்த சபையில் இருந்தேன். 25 வருஷமாக அந்த அன்பான குடும்பத்தாருக்கு சத்தியத்தை சொல்லி விசிட்டிங் போகும்போதெல்லாம் மாதந்தோறும் வாரந்தோறும் எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன், நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும், நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்படி இருமாப்பாக இருப்பாங்க, வைராக்கியமாக இருப்பாங்க. அந்த சகோதரி சபைக்கு வந்தால் இத்தனை வளையல் போட்டிருப்பாங்க, அடுக்கடுக்காக இவ்வளவு தங்க சங்கிலிகள் போட்டிருப்பாங்க. சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அந்த சகோதரன் அவரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கையிலெல்லாம் விரலெல்லாம் மோதிரம், இடங்களை வாங்கினார்கள். பெரிய நிலைமையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். திடீர்னு ஒரு நாள் அந்த சகோதரனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி.
ரொம்ப மரணக்கட்டான ஆப்ரேஷன். அது பிழைப்பார் என்கிற நம்பிக்கை இல்லை. மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன் ஆச்சு, 2 ஆப்ரேஷன் ஆயிருச்சு. அருமையானவர்களே, மருத்துவமனையில் மாத கணக்காக நாள் கணக்காக அந்த சகோதரன் கடந்தான். மருத்துவ செலவுக்காக எல்லா நகைகளையும் அவர்கள் விற்றார்கள். இந்த சென்னையில் இடம் வாங்கி போட்டிருந்தாங்க, அந்த லேண்டை விற்றார்கள். கன்னியாகுமரியில் இடம் வாங்கி போட்டிருந்தார்கள், அந்த லேண்டை விற்றார்கள். அதையெல்லாம் விற்று மருத்துவ செலவெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் பிளாஸ்டிக் கம்மலை போட்டுக்கிட்டு ஆலயத்துக்கு வந்தார்கள். வேதனையாக இருக்கும். வழியில் பார்க்கும்போது அப்படி பரிதபித்து அவர்கள் அழுவார்கள். கர்த்தர் தந்த கிருபையின் நாட்களை எல்லாம் உதாசீனப்படுத்திட்டாங்க. 25 வருஷமா ஒரு ஆத்மா ஒரு குடும்பத்துக்கு ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லி அவர்கள் எதிர்த்து நின்று இப்போ எல்லாம் கையை விட்டு போய் ஓட்டாண்டியா ஒன்றுமில்லாமல் நிற்கிற நாளில் அவங்க சொல்லுறாங்க, நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். நீ அன்னைக்கே நான் சொன்னப்போ ஞானஸ்நானம் எடுத்திருந்தா இன்னும் ஒரு 10 கிரவுண்டை மெட்ராஸில் வாங்கியிருப்பேன். அல்லேலூயா. இன்னும் ஒரு 50 பவுனை நீ அள்ளி போட்டு இருப்ப. இன்னும் ஒரு 50 பட்டுச்சாலை நீ சம்பாதிச்சிருப்ப. உன் புருஷன் இன்னும் ஆரோக்கியமா மேன்மையாய் இருந்திருப்பான். வியாதி, போராட்டம், பிரச்சனை எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறது. இன்னைக்கு ராத்திரி சொல்லுங்க, யாரும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கீங்களா? யாரும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அன்பு கூர்ந்து ஞானஸ்தானத்தை எடுத்துருங்க. சீக்கிரம் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்புரவாகிடுங்க. தேவனோடு கூட ஐக்கியமாகுங்க. உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளை ஞானஸ்தானம் எடுக்க சொன்னால் அது மாட்டேன்னு அடம் பிடிக்குது. பெற்றவங்களும் அதுக்கு சொல்லுறது, ஐயா அது காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வேலையெல்லாம் வாங்கிட்டு அப்புறமா அது ஞானஸ்நானம் எடுக்கும். அதுக்கு இன்டர்நெட்டை பற்றி அறிவு தெரியுது, கல்லூரியில் படிக்கிறதுக்கு அதுக்கு அறிவு தெரியுது, லேபில் போய் வேலை செய்ய அறிவு தெரியுது, உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் அதுக்கு அறிவு வளர்ந்துருச்சு. ஞானஸ்தானத்துக்கு மாத்திரம் இன்னும் அறிவு வளரலையா? எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிற காலம் இது. நாம் தேவனுக்கென்று நம்ம கொடுத்துட்டோம்னா ஆண்டவர் நமக்காக எதையும் செய்து இந்த பூமியில் மேன்மையாக நம்மை வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை அர்ப்பணிக்கிற நேரம், இது ஒப்பு கொடுக்கிற நேரம். ஊழியக்காரரை கொண்டு தேவ ஆவியானவர் வாரந்தோறும் சபையிலே சொல்லுகிற சத்தியங்கள், எச்சரிப்பின் சத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், இவைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அவைகளை உதாசீனப்படுத்துவோமானால் ஒரு நாள் நெருக்கம் வரும். அந்த நெருக்கத்தில் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்க மாட்டார். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள். இந்த காலத்தில் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் இருந்து விட்டோம்னா அது மகா பெரிய வேதனை. கர்த்தர் இந்த பூமியில் நம்ம ஏற்படுத்தினதில் ஒரு பிரதான நோக்கம் ஒன்று இருக்கிறது. நாம் தேவனுக்கு கனி கொடுக்கும்படியாய். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும்